நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் NCERT பிசிக்ஸ் புக் லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மோஷன் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிற இந்த சாப்டர். இந்த சாப்டர் வந்து பார்த்தோம்னா நம்ம லைன் பை லைன் என்னங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இது ஒவ்வொரு செக்ஷனா இப்ப பார்க்க போறது 2.1 இன்ட்ரோடக்ஷன் பார்க்குறோம். இதே மாதிரி 2.2 நெக்ஸ்ட் வீடியோல இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு செக்மெண்டா நம்ம NCERT லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எவ்ரிடே மார்னிங் 4 o'clock வந்து உங்களுக்கு யூடியூப்ல அப்லோட் ஆகும். நீங்க கண்டிப்பா வந்து பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்க. நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் மோஷன் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். மோஷன் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். மோஷன் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா என்ன, நேர்கோட்டு இயக்கம். நேர்கோட்டு இயக்கம்ல ஃபர்ஸ்ட் பாக்குறது 2.1 இன்ட்ரோடக்ஷன், அறிமுகம். இப்ப பார்க்கலாம். இப்ப வந்து பாருங்க, மோஷன் இஸ் காமன் டு எவ்ரி திங் இன் த யூனிவர்ஸ். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருட்களுக்கும் இயக்கம் என்பது பொதுவான ஒன்று. வி வாக், ரன் அண்ட் ரைட் எ பைசைக்கிள். நம்ம நடக்கிறோம், ஓடுறோம், சைக்கிள் ஓட்டுறோம், இது எல்லாமே இயக்கம் தான். ஈவன் வென் வி ஆர் ஸ்லீப்பிங், ஏர் மூவ்ஸ் இன்டு அண்ட் அவுட் ஆஃப் த லங்ஸ். நம்ம தூங்கும்போது கூட நமக்கு இந்த காத்து வந்து பார்த்தோம்னாக்கா நுரையீரலுக்கு உள்ளேயும் வெளியவும் போயிட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் பிளட் ஃப்ளோஸ் இன் ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ். நமக்கு வந்து ரத்த ஓட்டம்ங்கிறது இந்த தமனிக்குள்ளேயும் இந்த நரம்புகளுக்குள்ளேயும் இருக்கு. we see leaves falling from trees and water flowing down a dam. இப்ப நம்ம பாக்குறது பாருங்க, மரத்துல இருந்து இலை கீழே விழுறத பாக்குறோம். அதே மாதிரி ஒரு அணைக்கட்டுல இருந்து தண்ணி வெளியேறத பாக்குறோம். இது எல்லாமே என்ன, இயக்கம் தான். ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் பிளேன்ஸ் கேரி பீப்புள் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு த அதர். இப்ப வாகனங்கள் அதே மாதிரி விமானங்கள் என்ன பண்ணும்னா நமக்கு மக்களை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது. இதுவும் வந்து என்ன, இயக்கம் தான். The earth rotates once every 24 hours. பூமி தன்னைத்தானே 24 மணி நேரத்துல சுத்தி வருது. அதுக்கு அடுத்து இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன் ஒன்ஸ் இன் எ இயர். இது பூமி வந்து சூரியன் ஒரு வருடத்துல சுத்தி வருது. த சன் இட் செல்ஃப் இஸ் இன் மோஷன் இன் த மில்கி வே. பால்வழித்திரல்ல இந்த சூரியனும் ஒரு இயக்கத்துலதான் இருக்கு. விச் இஸ் எகெயின் மூவிங் வித் இட்ஸ் லோக்கல் குரூப் ஆஃப் கேலக்சிஸ். இந்த பால்வழித்திரலும் பல விண்மீன் கூட்டங்களுக்கு நடுவுல அதுவும் சுத்திட்டு தான் இருக்கு. சரியா? இதான் வந்து அனைத்து பொருட்களுக்கும் இயக்கம்ங்கிறது பொதுவான ஒன்றுன்னு சொல்லிட்டு எவ்வளவு பொருட்கள் இயக்கத்துல இருக்கு, என்னென்ன மாதிரியான இயக்கம்லாம் இருக்கு அப்படிங்கிறத இங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், மோஷன் இஸ் சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். மோஷன் இஸ் சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். இயக்கம் என்பது நேரத்தை பொறுத்து பொருளின் நிலையின் மாற்றம். இயக்கம்ங்கிறது என்ன சொல்லலாம், நேரத்தை பொறுத்து பொருளின் நிலையில் உள்ள மாற்றம் தான் இயக்கம் அப்படின்னு சொல்றோம். ஹவு டஸ் த பொசிஷன் சேஞ்ச் வித் டைம்? நேரத்தை பொறுத்து எப்படி ஒரு பொருளின் நிலை மாறுபடுகிறது? இன் திஸ் சாப்டர் வி ஷல் லேர்ன் ஹவு டு டிஸ்கிரைப் த மோஷன். இந்த சாப்டர்ல நம்ம இயக்கம் அப்படிங்கறது எப்படிங்கிறத வரையறுக்கலாம். இயக்கத்தின் வரையறையை பத்தி நம்ம படிக்கலாம். ஃபார் திஸ் வி டெவலப் த கான்செப்ட்ஸ் ஆஃப் வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன். அதுக்காக நம்ம என்ன பண்றோம், திசைவேகம் மற்றும் முடுக்கம் பற்றிய கான்செப்ட்ஸை தெரிஞ்சுக்க போறோம். We shall confine ourselves to the study of motion of objects along a straight line, also known as rectilinear motion. இதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, இந்த பொருட்கள் வந்து ஒரு நேர்கோட்டு இயக்கத்தில் உள்ள பொருட்களை பற்றிய இயக்கத்தை படிக்கிறோம். அதான் வந்து நேர்கோட்டு இயக்கம். ரெக்டிலினியர் மோஷன் என்ன, நேர்கோட்டு இயக்கத்தை பத்தி நம்ம படிக்கிறோம். For the case of rectilinear motion with uniform acceleration, a set of simple equations can be obtained. ஒரு பொருள் நேர்கோட்டு இயக்கத்துல சீரான இயக்கத்துல இருக்கும்போது ஒரு சமன்பாட்டு தொகுதி, அதாவது செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம், ஃபார்ம் பண்றோம். ஃபைனலி, டு அண்டர்ஸ்டாண்ட் த ரிலேட்டிவ் நேச்சர் ஆஃப் மோஷன் வி இன்ட்ரோடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. பொருட்களின் சார்பு இயக்கத்தை படிக்கிறதுக்காக என்ன பண்றோம்னா, சார்பு திசைவேகம்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இன் அவர் டிஸ்கஷன் we shall treat objects in motion as point objects. நம்ம இங்க படிக்கக்கூடிய பொருட்கள்லாம் புள்ளி துகள்கள், புள்ளி பொருட்கள் அப்படின்னு வச்சுட்டு நம்ம படிக்கிறோம். This approximation is valid so far as the size of the object is much smaller than the distance it moves in a reasonable duration of time. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அந்த பொருள் கடந்த தொலைவோட கம்பேர் பண்ணும்போது, ஒப்பிடும்போது அந்த பொருளின் அளவு வந்து பார்த்தோம்னா மிக மிக சிறியதா இருக்குதுன்னா அதை வந்து சொல்லலாம் ஒரு புள்ளி பொருள் அப்படின்னு சொல்லலாம். In a good number of situations in real life, the size of the object can be neglected and they can be considered as a point-like objects without much error.
அதாவது இப்போ டே டு டே லைஃப்ல வந்து பொருட்களின் இயக்கத்தோட கம்பேர் பண்ணும்போது அந்த பொருளின் பரிமாணத்தை வந்து நம்ம புறக்கணிக்கலாம். அதாவது நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்கிறோம். சேலத்துல இருந்து சென்னைக்கு போறோம். டிராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவு? கிட்டத்தட்ட ஒரு 370 டு 340 டு 370 கிலோமீட்டர்ஸ். இதுல நம்ம எதுல போறோம்? நம்ம கார்ல தான் டிராவல் பண்றோம். கார்லயோ ஒரு பஸ்லயோ டிராவல் பண்றோம். இந்த 340 கிலோமீட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது அந்த பஸ் அல்லது காரோட டைமென்ஷன்ங்கிறது வந்து நம்ம கன்சிடர் பண்ணவே முடியாது. ஜஸ்ட் ஒரு பாயிண்டா தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ண முடியும். சரியா? இன் கைனமெட்டிக்ஸ் we study the way to describe the motion without going into the causes of motion. அதாவது இந்த சாப்டர் வந்து என்ன கைனமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மோஷன் இன் ஸ்டேட், மோஷன் இன் எப்படி, இந்த ரெண்டுமே என்ன சொல்லுவோம்னா கைனமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கைனமெட்டிக்ஸ்னா நமக்கு இயக்கவியல் அப்படின்னு சொல்றோம். இயக்கவியல் இதுல வந்து என்ன படிக்க போறோம்னா நம்ம பொருட்களின் இயக்கத்தை பத்தி மட்டுமே தான் படிக்கிறோம். அந்த பொருளின் இயக்கத்துக்கு காரணமானதை நம்ம படிக்க போறது இல்லை. சரியா? What causes motion described in this chapter and the next chapter forms the subject matter of chapter 4. இப்ப இந்த சாப்டர்லயும் நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்லயும் இந்த அத்தியாயத்திலேயே அடுத்த அத்தியாயம் என்னன்னா மோஷன் இன் எ பிளேன், அதாவது ஒருதலை இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுலயும் இருக்கக்கூடிய இயக்கத்துக்கு காரணமானதை நம்ம என்ன பண்ண போறோம்? சாப்டர் 4ல படிக்க போறோம். சரியா? அதுதான் வந்து இன்ட்ரோடக்ஷன் 2.1 அறிமுகத்துல நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம இதை ஒரு தடவை சிம்பிளா கிறிஸ்பியா நான் சொல்லிடுறேன் பாருங்க. இயக்கத்தில் உள்ள, அதாவது பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் இயக்கத்தில் உள்ளன. நாம் நடப்பது, ஓடுவது, சைக்கிள் ஓட்டுவது, இது எல்லாமே இயக்கம்னு சொல்லலாம். நாம தூங்கும்போது கூட நமக்கு நுரையீரலுக்குள்ள வந்து பார்த்தோம்னா காத்து உள்ள போய் வெளியில வருது, இதுவும் ஒரு இயக்கம் தான். இந்த தமனி மற்றும் நரம்புகள்ல வந்து ரத்தத்தின் ஓட்டம் இருக்கு, இதுவும் வந்து என்ன இயக்கத்துக்கு சொல்லலாம். மரத்திலிருந்து இலைகள் கீழே விழுது, அதே மாதிரி அணைக்கட்டிலிருந்து வெளியேறக்கூடிய நீர், இது எல்லாமே இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டா சொல்லலாம். வாகனங்கள் மற்றும் விமானங்கள் மனிதர்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது. அதே மாதிரி பூமி தன்னைத்தானே 24 மணி நேரத்துல சுத்தி வருது. பூமி சூரியனை ஒரு வருடத்துல சுத்தி வருது. மேலும் இந்த சூரியன் வந்து இந்த பால்வழி திரள்ல சுத்திட்டு இருக்கு. இந்த பால்வழி திரளும் பல விண்மீன் கூட்டங்களுக்கு நடுவே சுத்திட்டு இருக்கு. இது எல்லாமே இயக்கத்துல இருக்கு அப்படிங்கறது சொல்றாங்க. அதுக்கடுத்து மோஷன், இயக்கம் அப்படிங்கிறது வந்து நேரத்தை பொறுத்து பொருளின் நிலையில் ஏற்படும் மாற்றம், அதுதான் இயக்கம் அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்ப how does the position change with time அப்படிங்கறத பார்க்கணும். அதுக்கடுத்து we shall learn how to describe the motion, இயக்கத்தை எப்படி நம்ம வரையறுக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். அதுக்காக நம்ம வந்து இரண்டு கருத்துக்கள் கொண்டு வரோம். ஒண்ணு வந்து திசைவேகம், இன்னொன்னு வந்து முடுக்கம். இந்த ரெண்டு கான்செப்டை பத்தியும் படிக்கிறோம். நம்ம படிக்கும்போது வந்து என்ன பண்றோம்னா இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் இந்த பொருட்கள் வந்து ஒரே நேர்கோட்டு இயக்கத்துல இருக்கிறதா படிக்கிறோம். சரியா? அப்ப அதான் வந்து இந்த இயக்கத்தை வந்து ரெக்டிலீனியர் மோஷன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. நேர்கோட்டு இயக்கம், நேர்கோட்டு இயக்கத்துல இருக்கக்கூடிய பொருட்களை பத்தி தான் நம்ம இங்க படிக்கிறோம். சரியா? ரெக்டிலீனியர் மோஷன் வித் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். ஒரு பொருள் வந்து நேர்கோட்டு இயக்கத்துல சீரான முடுக்கத்துல இருக்கும்போது அதற்கான சில சமன்பாடுகளை வந்து வகுக்கிறோம். சரியா? அதுக்கடுத்து சார்பு திசைவேகம் அப்படின்னா என்ன? அதாவது ஒரு பொருளை பொறுத்து இன்னொரு பொருளின் திசைவேகம் எப்படி, அதான் சார்பு இயக்கம். அதுக்கடுத்து இங்க நம்ம படிக்கும்போது இந்த பொருட்கள் எல்லாமே வந்து புள்ளி பொருட்களாக கருதுறோம். புள்ளி பொருட்கள் அப்படின்னா வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அந்த பொருட்கள் கடந்த தொலைவுடன் கம்பேர் பண்ணும்போது, ஒப்பிடும் போது நமக்கு அந்த பொருளின் பரிமாணம்ங்கிறது வந்து புறக்கணிக்கப்படுவது. சரியா? அதை நம்ம கன்சிடர் பண்ணவே முடியாது. சரியா? அதான் வந்து புள்ளி பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். சரியா? இந்த சாப்டர்ல நம்ம அனைத்து பொருட்களையும் வந்து புள்ளி பொருட்களாக கருதுறோம். நம்ம வந்து இந்த அத்தியாயத்திலையும், அதாவது நேர்கோட்டு இயக்கம், அதுக்கு அடுத்த அத்தியாயம் வந்து என்னன்னா மோஷன் இன் எ பிளேன், ஒருதலை இயக்கம். இது ரெண்டுலயும் நம்ம பொருட்களின் இயக்கத்தை பத்தி மட்டுமே படிக்கிறோம். அதான் வந்து இயக்கவியல், கைனமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த முதல் சாப்டர் இரண்டாவது சாப்டருக்கு காரணம், இந்த பொருட்களின் இயக்கத்துக்கு காரணமான கான்செப்டை வந்து என்னன்னா ஃபோர்த் சாப்டர் நம்ம பார்க்க போறோம். சரியா? நான்காவது அத்தியாயத்துல இது ஏன் இந்த பொருட்கள் இந்த இயக்கத்துல இருக்கு, இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறதுக்கான ஐடியா வந்து ஃபோர்த் சாப்டர்ல நம்ம பார்ப்போம். இதுதான் வந்து 2.1 அப்படிங்கிற இந்த அறிமுகத்துல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 2.2 இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அண்ட் ஸ்பீடு, உடனடி திசை வேகம் மற்றும் வேகம். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம்.